புதுச்சேரியை தொடர்ந்து தற்பொழுது தமிழ்நாட்டிலும் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில முதற்கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? விவரங்கள். வணக்கம். சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய்களை ஆய்வுக்கு உட்படுத்தியதில் ரோடமைன் டி கெமிக்கல் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பச்சை, ஊதா உள்ளிட்ட பல்வேறு நிறங்களில் விற்பனை செய்யப்படும் பஞ்சு மிட்டாய்களை சாப்பிடக்கூடாது என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய்களில் ரோமேடன் டி என்ற உடலுக்கு கேடு தரும் ரசாயனம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது அதில் புற்றுநோயை உருவாக்கும் ரசாயனம் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து புதுவையில் ரசாயனம் கலந்த பஞ்சு மிட்டாய்கள் விற்பனை தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து தமிழகம் முழுவதிலுமே விற்கப்படக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாய்களில் இது சார்ந்த, அதாவது புற்றுநோயை வரவழைக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் இருக்கிறதா என்ற அச்சம் பொதுமக்களிடமும் குழந்தைகளிடமுமே அதிகமாக நிலவி வந்தது. இதனை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாய்களை பொதுமக்கள் சாப்பிடலாமா வேண்டாமா என்ற ஒரு நிலையும் எழுந்தது. பொதுமக்கள் இந்த விடுத்த கோரிக்கையின்படி, அதாவது இந்த பஞ்சு மிட்டாய்களில் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் இருக்கிறதா என்பதனை அரசே முன்வந்து கண்டுபிடித்து அதில் இருக்கிறது என்ற பட்சத்தில் அதனை தடை செய்ய வேண்டும் என ஒரு கோரிக்கையை விடுத்த வண்ணமே இருந்தனர். அனைத்து செய்தியாளர் சந்திப்புகளிலுமே மருத்துவத்துறை அமைச்சரை அணுகி இது சார்ந்த ஒரு கேள்விகளை எழுப்பிய வண்ணமும் ஊடகவியலாளர்கள் இருந்தார்கள். இதனை தொடர்ந்து சென்னையினுடைய முக்கிய பகுதிகளில் விற்கப்படக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாய்களை எல்லாம் கண்காணித்து உணவு பாதுகாப்புத்துறையானது ஒரு சோதனை முன்னெடுத்தது. அதனுடைய மாதிரிகள் எல்லாம் பெறப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இறுதியில் அந்த பஞ்சு மிட்டாய்களில் ரோடமைன் டி கெமிக்கல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனை சார்ந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உருவாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் தமிழகத்தில் கண்டிப்பாக அதற்கு தடை விதிக்கப்படும் என்று கூறினார். உணவு பாதுகாப்பு துறையின் பரிந்துரையின் பேரில் பஞ்சு மிட்டாய் தமிழகத்தில் தடை செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும். இதனை சார்ந்து முதலமைச்சரிடம் தகுந்த ஒரு அறிவுறுத்தல் பெறப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தியானது வெளியிடப்படும் என்று இன்று காலை ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே அவர் கூறினார். அதன்படி முதல்வருடனான இன்றைய சந்திப்பின் பொழுது பஞ்சு மிட்டாய் குறித்து அந்த ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அந்த ஆய்வு அறிக்கையில் பஞ்சு மிட்டாயால் உடலுக்கு மிகவும் கேடு விளைவிக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது எனவும், இது குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு அபாயம் நிறைந்தது எனவும், இதன் காரணமாக புற்றுநோய் அதிக அளவில் பரவக்கூடும். எனவே அந்த அபாயத்தை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதே சமயம் இந்த பஞ்சு மிட்டாயை தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் எனவும் அவர் முதலமைச்சரிடம் கூறியதன் அடிப்படையில் இந்த பஞ்சு மிட்டாய்க்கான தடையானது இன்று அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.